ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் vlog. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் கிரேவி நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, சோம்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு வணக்கிக்கலாம். அது வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்து வெங்காயத்தை நல்லா கோல்டு கலரில் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்குறதுக்கு கூட உப்பு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரம் வணங்கிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வணக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் அங்கங்கே கொஞ்சம் கருகிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் வர்றதுக்காக இந்த முந்திரி பருப்பும் கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா. இது வறுபட்டதும் இதில் 2 பெரிய சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துருக்குறாங்கனாலோ, இல்லைனா குயிக்காக ஏதாவது குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு தரணும் அப்படின்னாலோ, இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரம் செஞ்சிடலாம் ஈஸியாகவே இதை நம்ம வீட்டில். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இது சூட ஆற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அதே வானலில் நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அந்த எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா அதை வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போயிடணும். இப்போ இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதோட மசாலா ஆட் பண்ணிடலாம். என்னென்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வணக்கும் போது அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். நான் இதை அரைக்கும் போது இதோட தயிர் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அரைச்சேன் இல்லைங்களா மிக்ஸி ஜார், அதிலையே தண்ணியை நல்லா ஊற்றி மீதி அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற பேஸ்ட்லாம் நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கிட்டேன். இது இப்போ என்னென்னா இதோட பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், பச்சை ஸ்மெல் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யோகட் வச்சுருந்தீங்கன்னா வெல்லத்துக்கு பதிலாக யோகட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீரை இப்படி துருவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பன்னீர் க்யூபாக இருந்தால் அவள் சாப்பிட மாட்டா, அதனால் இப்படி துருவி வச்சுக்கிட்டேன். நீங்கள் க்யூப் இருந்துச்சுன்னா க்யூபை போட்டு அப்படியே பண்ணிக்கோங்க, பன்னீர் க்யூபு. இது 1 நிமிஷம் மூடி வச்சாக்கா நல்லா குக் ஆயிரும், பன்னீர் வெந்துடும். இப்போ பாருங்கள், தோசை காலையிலேயே அவங்களுக்கு செஞ்சுருக்கிறேன். அதுக்கு சைட் டிஷ் இந்த பன்னீர். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.